செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்த மஞ்சுளா என்பவர் வங்கியிலிருந்து ரூபாய் 55,000 பணம் எடுத்துக் கொண்டு வந்தபோது 3 வடமாநில பெண்கள் மஞ்சுளா கையில் வைத்திருந்த பிளாஸ்டிக் கவரை பிளேடால் கீறி அறுத்து பணத்துடன் அங்கிருந்து தப்ப முயன்றனர். இதனை சுதாரித்துக் கொண்ட மஞ்சுளா தப்பிக்க முயன்ற பெண்ணை துரத்தி பிடித்து தர்ம அடி கொடுத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்து அங்கு வந்த மாமல்லபுரம் காவல்துறையினர் 3 பெண்களையும் கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்றனர். கோவை மாவட்டம் ஆவாரம்பாளையம் பகுதியில் ஆசிரியர்கள் தினத்தை கொண்டாடும் விதமாக ஆசிரியர்களை கௌரவப்படுத்தும் நிகழ்ச்சி கோ இந்தியா ஆடிட்டோரியத்தில் ரிஜன் சேர்பர்சன் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் பாலகுருசாமி மற்றும் கௌரவ அழைப்பாளராக உதவி ஆணையாளர் சேகர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். நீலகிரி மாவட்டத்தில் ஓணம் மற்றும் மிலாடி நபி பண்டிகைக்காக சிறப்பு மலை ரயில் சேவையை தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி குன்னூரிலிருந்து காலை 8:20 மணிக்கு உதகை வரையிலும், மாலை 4:45 மணிக்கு உதகையிலிருந்து குன்னூர் வரையும் என இருமுறை மலை ரயில் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மனமகிழ்வு பயணமாக உதகை கேத்தி இடையே 3 முறை மலை ரயில் இயக்கப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட்ட நிலையில் விநாயகர் சிலைகள் இன்று பலத்த பாதுகாப்புடன் கரைக்கப்பட்டது. குன்னூர் சிம்ஸ் பூங்காவிலிருந்து வாகனங்கள் மூலம் முக்கிய சாலையான மவுண்ட் ரோடு வழியாக மேளம் மற்றும் பேண்ட் வாத்தியம் முழங்க ஆடல் பாடலுடன் சிலைகள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது. நீலகிரி மாவட்டம் உதகையில் காவல்துறையின் பலத்த பாதுகாப்புடன் இந்து முன்னணி சார்பில் விநாயகர் கரைப்பு ஊர்வலம் நடைபெற்றது. இந்த ஊர்வலத்தில் 108 வாகனங்களில் 138 விநாயகர் சிலைகள் பங்கேற்றன. சென்னை திருவொற்றியூர் ராஜாக்கடை பகுதியில் உள்ள ராமானுஜம் தெருவில் தண்ணீரின்றி காலியாக இருந்த 20 அடி கிணற்றுக்குள் பூனை ஒன்று விழுந்தது. இதுகுறித்து தீயணைப்பு மற்றும் மீட்புப் படையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து விரைந்து வந்த வீரர்கள் பல்வேறு முயற்சிகளை செய்தும் பூனையை மீட்க முடியவில்லை. பிறகு பூனை தானாகவே அங்கு வைக்கப்பட்ட ஏணியில் ஏறி வெளியே வந்தது. இதனைத் தொடர்ந்து தீயணைப்புத் துறையினர் அந்த கிணற்றை மூட உரிமையாளருக்கு அறிவுறுத்தி சென்றனர். மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் ஆவணி திருவிழாவில் 7ஆம் நாளில் சிவபெருமான் வளையல் விற்ற லீலை அலங்காரத்தில் எழுந்தருளி காட்சியளித்தார். இதனையடுத்து ஆவணி மூல திருவிழாவில் சிகர நிகழ்ச்சியான சுந்தரேஸ்வரர் பட்டாபிஷேகம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அறநிலையத்துறை அதிகாரிகள், கோவில் பணியாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஓமலூர் அருகே எந்தவித ஆவணங்களும் இன்றி இயக்கப்பட்ட தனியார் அவசர ஊர்தி பறிமுதல் செய்யப்பட்டது. பழமையான ஆம்னி வேனை வாங்கி நம்பர் பிளேட் கூட வைக்காமல் வாகனத்தை அபாயகரமாக மாற்றி பயன்படுத்தியதால் சாலையில் செல்லும் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டதாக புகார் தெரிவித்ததைத் தொடர்ந்து காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே கரும்புலோடு ஏற்றி சென்ற லாரியிலிருந்து 5 டன் கரும்பு சாலையில் சரிந்து கொட்டி விபத்து ஏற்பட்டது. இதில் லாரியின் பின்னால் யாரும் இல்லாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இதனால் விபத்து ஏற்படும் வகையில் அதிக பாரம் ஏற்றி செல்லும் வாகனங்கள் மீது போக்குவரத்து போலீசார் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்தனர். சென்னை கொருக்குப்பேட்டை எழில்நகர் பகுதியில் ரயில்வே மேம்பால பணி நடைபெற்று வருகிறது. இதற்கு மாற்றுப்பாதையாக ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் புதியதாக கான்கிரீட் சாலை அமைக்கப்பட்டு அதனை இன்று ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் திறந்து வைத்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.